வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல ஆச்சி இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்ல இருக்கிற இட்லி பொடி மனமும் சுவையும் இல்லையா? அப்ப உங்க வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். கடையில எதுவுமே வாங்க வேணாம். ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பை வானல்ல போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருங்க. பருப்பை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அளவுக்கு எல்லாமே ஒரே கப்ல தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை போட்டு அதையும் வானல்ல போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்தலாம். உளுந்த நல்லா பொன்னிறமா லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தாச்சு. இப்ப இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். நீங்க வீட்ல சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பச்சரிசி அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வானல்ல போட்டு அதையும் பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கங்க. அளவுக்கு உங்க வீட்ல இருக்க டீ கிளாஸ் அப்படி இல்லைன்னா கப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளை வானல்ல போட்டுடலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதையும் பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். காரத்துக்கு வரமிளகா 1/2 கப் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தலாம். கருவேப்பிலை ஈரப்பதம் போகணும், மிளகாய் நல்லா வறுபட்டு வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. இதையும் பருப்பு கூட போட்டுட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஆற வச்சிருங்க. இதை நல்லா ஆற வச்சு சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இது போல இட்லி பொடி கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது கூட போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. நீங்களே பாருங்க இட்லி பொடி எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்குது. அரைச்சு எடுக்கும் போது வாசனையே நல்லா கமகமன்னு வந்துச்சு. ஆச்சி இட்லி பொடியோட ரகசியமே பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லாவும் மனமாவும் இருக்கும். அதுக்கு காரணமே எள்ளும் காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இந்த இட்லி பொடியை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் பாராட்டும் கிடைக்கும் மக்களே.